ஒரு ஹைவேல வந்து ஒரு ட்ரக் நிக்குது. அந்த ட்ரக்குக்கு பின்னாடி நிறைய வண்டிகள் நிக்குது. அந்த ட்ரக்குக்கு மேல ஒரு ஆள் ஏறி தொழுதுகிட்டு இருக்காரு. அப்ப நியூஸ் சேனல்ல வந்து கூவி கூவி சொல்றாங்க. ஒரு ஹைவேயே பிளாக் பண்ணி அந்த டிரைவர் வந்து ட்ரக் டிரைவர் வந்து தொழுகை நடத்துறாரு. இந்த முஸ்லீம்கள் வந்து அடிப்படைவாதியா மாறிட்டாங்க. இவங்க தொழுகை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒட்டுமொத்த ஊருமே வந்து டிராஃபிக் ஜாம்ல இருக்கணுமா? இந்த ஒரு ஆளுனால பாருங்க பின்னாடி வந்து இத்தனை வண்டி வந்து ரோடே டிராஃபிக் ஜாம் ஆகி நிக்குது அப்படின்னு மாறி மாறி வந்து நியூஸ் சேனல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதோட உண்மை என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது மொத்தமே வந்து ஒரு டிராஃபிக் ஜாம். அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பிளாக் ஆயிருக்கு. அதாவது எந்த ட்ரக் அவங்க சொல்றாங்களோ அந்த ட்ரக்குக்கு பின்னாடியும் வண்டி நிக்குது. அந்த ட்ரக்குக்கு முன்னாடியுமே வந்து அவ்வளோ வண்டிகள் நின்றுட்டு இருக்கு. அந்த ரோடே வந்து டிராஃபிக் ஜாமா இருக்கு. அதுக்கு பேரலா இன்னொரு ரோடு இருக்கு. அதாவது ஒரு சைடு போறதுக்கு ஒரு சைடு வர்றதுக்கு. ஸோ போறதுக்கு உண்டான ரோடு வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு. ஆனா அந்த சைடு வர்ற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஓப்பனா இருக்கு. ஸோ அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போறாரு. ஒரு சைடு வந்து டிராஃபிக் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பாருங்க டிராஃபிக் ஃபுல்லா ஜாமா இருக்கு அப்படின்ட்டு. இதுல அந்த ட்ரக்குக்கு மேல நின்று தொழுதவருக்கும் இந்த டிராஃபிக் ஜாமுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவரால் வந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஏற்படவே இல்லை. ஒட்டுமொத்த ரோடுமே டிராஃபிக்கா இருக்கு. சரி டிராஃபிக்ல ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துருக்குமே, நான் அந்த நேரத்தில் நம்ம தொழுகை முடிச்சிடலாமேன்னு கூட அவர் போய் தொழுது இருக்கலாம். டெமோக்ரஸியோட 4வது பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் சேனல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருச்சு. ஒரு தப்பான விஷயத்த சொல்றோமே அப்படிங்கிற ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக திருப்பி சொல்லணும் அப்படிங்கிறதே ஒரு அஜெண்டாவை வச்சு நியூஸ் சேனல் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான்.